குன்றத்தூரைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது மகன் வெங்கடேசன் குன்றத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். காலாண்டு தேர்வு முடிந்து நேற்றைய தினம் பள்ளிக்கு வழக்கம் போல் சென்றபோது திடீரென பள்ளியில் மயங்கி விழுந்தவனை அங்கிருந்த ஆசிரியர்கள் அவனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்தனர். மீண்டும் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மாணவனை சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்க்கப்பட்ட நிலையில் தொடர் சிகிச்சையில் பெற்று வந்த மாணவன் வெங்கடேசன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போனார். இந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையானது மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் காலாண்டு தேர்வு விடுமுறையில் அதிக நேரம் செல்போனில் விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக நேற்றைய தினம் பள்ளிக்கு செல்லும் போது தலைவலிப்பதாக அவரது பெற்றோரிடம் கூறிவிட்டு பள்ளிக்கு சென்ற நிலையில் திடீரென பள்ளியில் அந்த மாணவன் மயங்கி விழுந்துள்ளான். அவனை மீட்டு அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி அந்த மாணவன் இறந்து போயிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த மாணவனின் இறப்பிற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் முழுமையான பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அந்த மாணவனின் இறப்பிற்கான முழுமையான காரணம் தெரிய வரும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது முதற்கட்ட விசாரணையில் செல்போனில் அதிக நேரம் விளையாடியதன் காரணமாக இறந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பள்ளி வளாகத்தில் மயங்கி விழுந்த பள்ளி மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போன சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த மாணவனின் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்று வரும் நிலையில் அந்த மாணவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது நண்பர்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் கூடியுள்ளனர். மேலும் அந்த பள்ளி மாணவர்களும் கையில் செல்போனை வைத்துக் கொண்டு அதிக அளவில் செல்போனில் விளையாடி கொண்டிருப்பது காட்சிகளையும் தற்போது இங்கு பார்க்க முடிகிறது.